இதுதான் லாஸ்ட் கிஃப்ட் கைஸ். இது மாதிரி கிஃப்ட்லாம் கிடையாது, என் உடம்புல சக்தியும் கிடையாது. ஏன்னா கடன்காரனுக்கு கழுத்தை நெரிச்சிடும் உங்களுக்கு கேட்டேரி வந்து. அதனால ஆனால் அந்த கிராக்கர்ஸ் ஒன்று இங்கே எதனா பண்ண முடியுமாடா? இப்போ நான் பேசிட்டு நான் கொடுத்துருக்கேன் கைஸ். இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நான் லைவ்லேயே சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு அண்ணா நகர் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து மீது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கவிக்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் கவிக்கிட்ட கேட்டேன், இது நல்லா இருக்குல்ல, இது மாதிரி கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா அவங்கள்ட்ட சொன்னது. அதே சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க. 2 வீக்ஸாக இந்த இதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இதை பற்றியே தான் பேசிகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காண்டாக்ட் பண்ணேன். பட் ஆனால் டேட்டே கிடைக்கல. பட் இருந்தாலும் டிலேயாகி கிடைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கவிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க, கவி எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் கவிக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது கவிக்கே தெரியாது. ஸோ அந்த சர்ப்ரைஸை நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். இந்த விளாக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கவிக்கு நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் வந்து செகண்ட் டைமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட எண்டு கோல். நான் வந்து உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன அதெல்லாம் வந்து இருவேன் கைஸ். இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து கிஃப்ட் பேக்கிங் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக கொடுப்போம் ஒன்று ஒன்றா, ஓகேவா? இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. பேரே எழுதலை, மன்னிச்சிருங்க. என்ன எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணுங்க. ஃபாஸ்ட். பட் நல்லா பேக்கிங், நல்ல பேக்கிங். என்னென்ன எல்லாரும் ஒரே ஆரவாரமாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரியும். பட் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ், அப்போ தான் வந்து உங்களுக்குமே இது ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஐயோ பிடிச்சிட்டாலே, குப்பையை போடக்கூடாது, நம்ம வந்த இடத்துல க்ளீனாக கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கா? அழகா இருக்கு. உனக்கு பிளாக் அண்ட் ரெட் பிடிக்கும்ன்றதுனால இந்த இதுவும் எடுத்தேன். ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா காயத்ரி? எனக்கே இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது, ஏதோ கார்டு நல்லா இருக்குன்னு தூக்கி வந்து கையில் கொடுத்துட்டேன். இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. நான் கவிக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யூனிவர்சலாக வருது வேர்டு, நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து காயுக்கு ஒரு செகண்ட் கிஃப்ட்டு. இது ரொம்ப ஒரு காயுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹன் ஆயிடுவா காயு. தலைகீழ குச்சி பொங்கு குடிப்பா. என்ன தாங்க, ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. வா சீக்கிரம் பிடிங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படியா? கவிதை சுற்றும் போது வேற ஒரு டென்ஷனாக இருந்தேன், எங்கடா போகுது அப்படின்னு. ஆனால் இப்படி ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கூடயே இருந்துருப்பேனே. இது எல்லோ போ, எல்லோ கலர் சாரி. சரி டக்கு பிரிங்க. என்னவா இருங்க, கை பிடிக்கிறதா ஆடுது. வளையல். என்ஜாய். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வளையலா? வா மச்சானியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. என் மச்சான் ஃபேன் வாங்கிட்டு வந்துருக்காப்ல. நான் டக்கு பிடிச்சி வித்துறேன் பாருங்க. ஏய் இங்க வா. நீ கம்மாரு. தெரியுது. நீ அப்பதான் பத வந்து சைடுல நின்றானா. எதுக்கு ஒருத்தன் gift குடுக்குறாங்க, எப்படி பிரிக்கீங்கன்னே தெரியாது அவனுக்கு. ஆனா உங்களுக்கு கொடுத்த gift அழகா பிரிச்சீங்க கவி நீங்க. அப்ப தம்பி கொஞ்சம் நதானமா இருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு வளையல் இருக்கு. சோ காய் வந்து கண்ண முடியே தர காய்ச்சி. இரு ஆவலா இருக்கு. நீ வேற கண்ண மூடு கண்ண தரணும். கண்ண மூடு. அந்த வளையல் சூப்பரா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கா? ஆட்டிக்குது. கீழ சும்மா இருக்கல, அதான் ஆட்டிட்டு இருப்பேன் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். நல்லாவா இருக்கு. நல்லாவா இருக்கும். நல்லா இருக்கு. வா இங்க பாரு, உனக்கு எவ்வளவு gift வாங்கி வச்சிருக்கீங்க பாருங்க. கவி எதனா யூஸ்ஃபுல்லா
உட்காந்துருக்கா கவி. என்ன கவி இதெல்லாம்? வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்கேன். 24 மணி நேரமா ஆட்டினே இருந்தது. சும்மா உட்காந்துருக்கேன். பாவம் அந்த அண்ணன் ரொம்ப நேரமா போன் பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஒரே ஒரு 5 நிமிஷம் ஓடிடலாம் தங்கம். சீக்கிரம் காயத்ரி லாட்டி பை. ஓ இது அப்படியே கொஞ்சம் விசிபிளாவே தெரியும். ச்சே தொண்டையில இருக்க மண்டையை வந்துட்டு நேச்சி மண்டையில இருக்க தொண்டையை வந்துட்டு. எனக்கு ஆக்சுவலா இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆஹா நம்ம பழைய வீட்டுல இதோட கம்பெனியே இருந்துச்சு. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இருக்குதா? நீ எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். ஆமா லாட்டி பை சாக்லேட் நம்ம பழைய வீட்டுல இந்த கம்பெனியும் இருந்துச்சு. கவி எப்பவுமே எனக்கு ஒரு பாக்ஸ் பாக்ஸா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா ஓகே இது ஒண்ணு. என்ன எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல நீ? நான் உனக்கு நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் இது வச்சிருக்கேன். சரியான பைத்தியக்கார gift guys. இது மோசமான பைத்தியம். இது நம்ம சேனல்ல பாக்குற எல்லாருக்கும் தெரியும். இது உள்ள இருக்கிறது சரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான கிஃப்ட்ன்றது. அதுக்கு இது பைத்தியம், இதுக்கு அதுக்கு மேல பைத்தியம். டக்கு டக்கு டக்கு. இன்னொன்னு இதான் ஃபைனல். அது பிரிக்கட்டும். அப்புறம் கொடுப்போம். காயத்ரி இது ஐபோன் நினைச்சு கடவரியா என்ன? ஐபோன்லாம் இல்ல. ஐபோன் தான் ஒண்ணுக்கு 2 இருக்கு. அது போதும். இது கை வர உதறதா? நீ வேற பைத்தியம் வர சொல்லிட்டியா? அதான் சரி என்ன இருக்கும் அப்படின்னு ஆவரம் ஆமா வச்சிருக்கேன். 2 இது வந்து அதுக்கு பைத்தியம், அது வந்து இந்த பொருளுக்கு பைத்தியம். ஆமா மார்க்கர் பென். மார்க்கருக்கு நான் ஏன் பைத்தியம்? ஏய் தேங்க்யூ லிப்ஸ்டிக். பைத்தியம் இது இதுக்கு பைத்தியம், இது இதுக்கு பைத்தியம். தேங்க்யூ. அது மொத்தம் பெரிய பைத்தியம் இது. சரி இது வந்து லாஸ்ட் லிப்ஸ்டிக் ஒருத்தி வச்சிருந்தா. நான் அவளை பார்த்து கேட்டேன் எனக்கு இதே லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு. தேங்க்யூ. இது வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் gift. இது வந்து எனக்கு மெமரபிளா உன் லைஃப்ல எப்பவுமே இது உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இது எப்பலாம் உன் கூட இருக்கோ அப்பலாம் நீ எது ஞாபகமும் வராது. சீக்கிரம் ஓபன் பண்ணு. ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த gift. எல்லாருமே அப்படியே ஆஹா ஓஹோ எல்லாரும் சாப்பிடுறாங்க. லைஃப்லே மறக்க மாட்டாங்க இது gift. இது வரைக்கும் ஒரு யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நானு அழகா கலந்து வந்திருக்கேன். நான் அழுகணும் பயமா இருக்கு. அப்படியா? எமோஷனலா ஆயிடாத. தயவு செய்து எமோஷனல் மட்டும் ஆயிடாத. Guys இந்த இதெல்லாம் வந்து பயங்கரமான gift. என்னவா இருக்கு உங்களுக்கு அப்படியே ஆர்வமா இருக்கீங்க. பாருங்க. பாத்துட்டாங்க. பால் குட்டி. பால் டப்பா. எது இது உங்களுக்கு பால் டப்பா? நீ ரொம்ப ஜாஸ்தி வாய் பேசுற. அதுக்கு அதனால உங்களுக்கு பால் டப்பா வேணும். எனக்கு நெஞ்சு பாரு இவ்வளவு படபடன்னு அடிக்குது. அவ்வளோ ஆசையா இருந்தேன் நான். என்னடா பால் டப்பா கிளிகிளிப்பு இதெல்லாம் ஏன் தெரியுமா guys? இது பண்றது எல்லாமே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இது போனதுனால. ஆமா ஃபியூச்சர்ல ஒரு பாப்பாக்கு நம்ம இது வாங்கணும்னு நினைச்சோம். அது என்ன? நெக்ஸ்ட் இயர் வந்து ஆனிவர்சரி ஒரு பாப்பாவை தத்தெடுத்து ஒரு டெஸ்டிங் போட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ. பால் டப்பா பேரு பால் டப்பா, அதனால தான் இது பால் டப்பா. ஓகே गाइस இருக்கா? இன்னும் சமாஜ் பேசுறாங்க. அப்பா அதெல்லாம் குட்டிலே இருக்கு. ப்ரோ இன்னும் gift எல்லாம் அவ்வளவுதான் சொன்னீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பட் ஆனா இது வந்து வேல்யூவா இருக்கும். நான் வீட்டுக்கு போய் தான் சில விஷயம் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் கூட்டு போவதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தெரியல. இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு பேரண்ட்ஸ் கூடலாம் இருந்து வந்து சம்பாதிச்சு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறவங்களுக்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியும். ஒரு குடும்பத்தில் தெரியும். நாங்கள் 2 பேருமே இண்டிவிஜுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். டெய்லியும் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியில் இருக்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நான் பேசுறது ரீசனே எங்களுக்கு ஃபேமிலி இல்லை. ஸோ அதனால் மட்டும்தான் நாங்கள் வந்து அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுவோம். நாங்கள் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3rd ஜெண்டர்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீப்புளோட தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் ஒரு லெஸ்பியன் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு
மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் ஈஸியான வேர்ட்ஸ்லாம் போட்டுடுறீங்க. சொல்லுவாங்க முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்ன அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம், ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி ஒரு அசிங்கத்தெல்லாம் பார்த்து அந்த லைஃப்பை முன்னேறி வராங்க. அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் ஈஸியாக விமர்சிக்கிறீங்க. விமர்சனம் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை வாழ வச்சு அந்த சோத்தை பாருங்கள். அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி தான் எல்லோரும் எங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு நட்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங் எதுவுமே இருக்கட்டும், நல்லா நீடிக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் மட்டும் நாங்கள் வாழவே கூடாது அப்படிலாம் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடிலாம் கடவுள் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப 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 கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதை தாண்டி என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இது என்னோட மிகப்பெரிய உழைப்பு. அதை தாண்டி இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் செய்கிறேன். இருந்தாலும் என்னால் ஃபுல்லாக இது பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சமாக கடன் வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் லாஸ்ட் கிஃப்ட் கைஸ். இதுக்கு மேலே கிஃப்ட்லாம் கிடையாது, என் உடம்புல சக்தியும் கிடையாது. ஏன்னா கடன்காரனுங்க கழுத்தை நெரிச்சிருவாங்க உங்களுக்கு கேட்டேரி அதனால் இதுதான் லாஸ்ட் கிஃப்ட்டு. ஆனால் உண்மையாலுமே இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி நகைலாம் போட்டு கொடுக்குறவங்க பாவப்பட்டவங்க தான் எல்லாருமே. அவ்வளோ கஷ்டம். இப்போ ஏன் இப்படி ஒரு விலைவாசிலாம் போயிட்டு எல்லா விஷயத்துலையும் நான் ஏன் சொன்னேன்றது பார்த்தீங்களா, எங்கள் அண்ணா வாய்ஸ் தான். ரொம்ப பாசிட்டிவாக பேசி பண்ணுறாங்க. இவங்களாம் இருக்கிறதுனால தான் நான் இந்த நன்மையாக சொல்லுவேன். பாசிட்டிவ் பீப்புள் எப்பவுமே பக்கத்தில் இருக்கணும். நம்ம வளர்ந்துட்டே தான் இருக்கோம். கவிதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்குமே ஃபைனல் கிஃப்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்ட் கிஃப்ட். அப்புறம் என்ன தெரியல, என்னால் முடிஞ்சது. இப்போ நல்லா இல்லையா? அழகா இதுவே நான் வாங்குறது தாண்டி போயின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. என்ன மாதிரி நல்லா இருக்கா? சைஸ் தான் முதல்ல போல நடுவில் அண்ணா கிட்ட அண்ணா பார்த்துட்டீங்களா? எப்படி கேமராவில் பார்த்துட்டீங்க? நல்லா முடிஞ்சது. எல்லாமே பந்தா கோசம் பண்ணுறீங்க, அதுக்கோசம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை, இது ஒரு எங்களோட மூமெண்ட்டு. எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் தான் இந்த டே வரும். மேபி நான் இந்த வருஷம் இருக்கேன், அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு. இது நேச்சுரல் தாங்க. இது இருப்போமான்னு தெரியாது. எல்லாமே அது காடோட டெசிஷன் தான் எல்லாமே. ஸோ அதனால் நம்ம இருக்கிற வாழ்க்கையை நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மீதி வீட்டில் பேசுகிறேன். எனக்கு தம்பி ரொம்ப நேரமாக எனக்கு கேமரா பிடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஆல்வேஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. A few minutes later. லெஃப்டா போய் அந்த ஜூஸ் பாட்டில் போட்டுக்கலாம். நான் அந்த லெஃப்ட் எடுக்கணும். அந்த வண்டிக்காரனுக்கு காரு லெஃப்ட். காயத்ரி எங்க போயிட்டு வர? இப்பதான் எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சமைச்சு போட்டு கீஸ்ட் இருக்குது. என்ன மச்சான் சமைச்சு போட்ட மாதிரி சாப்பிட்டு கிஃப்ட் இப்பதான் அனுப்பிச்சிட்டு வர்றாரா? போனது ஹோட்டலு, ஒருத்தவங்க டோக்கன் வாங்கினா ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கினான். அப்படியே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஏதோ ஒண்ணு சாப்பாடு கொடுத்தனா இல்லையா? மச்சான் ஞாபகம் இருக்கா? காயத்ரி உனக்கு ஞாபகம் இருக்கா பாரு? பூனை எரும மாடு. அங்க கட்டி வச்சுல ஆடு. ஐயோ ஆமா ஆமா, அந்த அம்மா வீட்டுல சாதி கமலா ராகினி ருகினி ருக்கினி எல்லாரும் வந்து இவனை
வேற லெவலா இருக்கு. அக்கா வந்திருக்கேடா. நீ கூட நல்லா இருக்கும். गाइस அக்கா வந்திருக்காங்க பின்னாடி. டேய் அக்கா வந்திருக்கடா. அக்கா ஓட்ட வர்றா. அக்கா. Love you Gayo. Happy love anniversary darling. லவ் யூ. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் anniversary என் வாழ்க்கையிலே. உனக்கு காயத்ரி? எனக்கும். எனக்கு இதான் ரெண்டாவது anniversary. உனக்கு? எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே गाइस போதும் ஃபன் பண்ண டீ குடிடா மச்சான். ஓகே गाइस நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்களா? டீ கடையே மூடி இருப்பான் தெரியுமா உனக்கு? தாங்க மடையில் நின்று போறான் காலியா இருக்கிறியான்னு கேட்டேன். ஐயோச்சி அப்படிலாம் சொல்லாத மச்சான். 6 லிட்டர் நல்லா இருக்குல்ல? 6 லிட்டர் பால்ல 2 லிட்டர் தண்ணி ஊத்தி சூப்பரா போட்டு தருவானுங்க அது மடையில இருக்க டீ. गाइस நம்ம எங்க போயிட்டு வரோம்னா நைட் பிரியாணி. ஏய் வீட்டு வந்ததுல இருந்து நைட்டு பிரியாணி சாப்பிட ரொம்ப அடிக்டா. அதுவும் இல்லாத எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வருது. நல்லா போய் அவர் நல்லா அதுவும் ஒரு நாள் சொன்னான் காயுக்கு வந்து நைட்டு பிரியாணி பிடிக்கும் மச்சான், அவங்க ஏரியாவுக்கு வரேன் நைட்டு பிரியாணி சாப்பிட போலாம் அப்படின்னா. ஆமா அவன் சொன்ன பாத்தியா காயு நிலைமை. வெறும் நைட்டு பிரியாணி. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டி. கடைசியில வெறும் ஒரு வழியா சர்ப்ரைஸ் எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கொஞ்சம் சவுண்ட் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நான் கவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் vlogல வரும். ஆனால் கவி அளவுக்கு கண்டிப்பா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவே எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. ஓகே, பாய்.